வணக்கம். ரீசெண்டா மார்க்கெட் வந்து அப் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து எங்க போகும் நிறைய பேர்த்தோட கேள்வி. நீங்க வந்து இதை வந்து டோட்டலா ஒரு 3 ரகமா பிரிச்சிங்க. ஒன்று, அடுத்த வாரம் இல்ல அடுத்த ஒரு 10 நாள் எங்க போகுதுன்றதை நீங்க ஒரு கெஸ் பண்ணீங்க. தட் வில் பி யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று வந்து அடுத்த 2 மந்த்ஸ்க்கான பிளானிங்ஸ் பண்ணீங்க. அண்ட் அடுத்தது வந்து பிரிட்டி லாங், சரி மோர் தென் 1 இயர் பிளானிங்ன்றது ஒன்று வச்சுங்க. எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஏன் இன்னைக்கு இந்த டாபிக்னு சொன்னால், நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் எக்ஸிட் பண்ணிடுறேன், அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்றது ஒரு கேள்வி. அது என்ன பண்ணலான்றது அது வந்து இண்டிவிஜுவல்ஸோட ரிஸ்க் ஆப்பிடைட், அவங்க இந்த பணத்தை வந்து எதுக்கோசரம் பிளான் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கோல் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க்கை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு ரெடி, இந்த பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லாக பிளான் பண்ண முடியும். ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். அது வந்து பொதுவாக நம்ம வந்து பேச முடியாது. சார் இதில் போடுங்க அதில் போடுங்கன்றது நம்ம பேச முடியாது. இது டெஃபினெட்லி அவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட், அவங்களோட ரிஸ்க்கு, கோல், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ அது செப்பரேட் சப்ஜெக்ட். அண்ட் அது பற்றி யாருக்காச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு 9444468888க்கு டெஃபினட்டாக அந்த பிளானிங்ஸ் நம்ம பண்ண முடியும். எனது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஷேர்ஸில் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, கோல்டில் இது இருக்குது, சிலது சில ETF போட்டு வச்சுருக்கிறேன், இல்லை சில இன்சூரன்ஸ் லிங்க்டு, மார்க்கெட் லிங்க்டு இன்சூரன்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் நான் போட்டிருக்கேன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம வந்து உட்காந்து ஒரு கட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஒர்க் பண்ணலாம். சரியா? தட் இஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கரண்ட் சிச்சுவேஷன் பார்வை தூரத்துக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ரோட்டில் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஹைவேஸில் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி ஆக்சிடென்ட் தவிர்க்கலான்னு சொன்னால், வண்டி ஓவர்டேக் பண்ணும் போதும் ஏத்தாப்பில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச தூரமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஒரு விஷனே தெரியாத நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணால் நிச்சயமாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட்டில் கிளாரிட்டிஸ் வேணும். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸுன்றது அடுத்த விஷயம். கான்ஃபிடெண்ட்டாக போய் பெருசாக தப்பு பண்ணிடுவீங்க. கான்ஃபிடென்ஸ் தேவையில்லை, தட்ஸ் அ செகண்டரி திங். பட் கிளாரிட்டிஸ் இருக்கணும். கிளாரிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் கோல்ன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். கரண்ட் சினாரியோவில் மார்க்கெட்டோட கிளாரிட்டிஸ் கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, நானும் சேர்த்து, ரைட்? அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நோ 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 யூ ஷுட் பிளான் ஃபார் எ லாங் டேர்ம்ன்றது. இப்போ என் சைட்லேயே நான் வந்து சொல்கிறேன் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று நான் சொல்லிட்டு இருக்கேன் மார்க்கெட் இஸ் டூ குட், லாங் டேர்மில் வந்து பெரிய ரொம்ப நல்ல நன்மை இருக்குன்றது. அதே மாதிரி இன்னொன்று விஷயமும் நான் சொல்லிட்டு இருக்கேன், லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கான்ட்ராடிக்டிங் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் ஒரு நக்கலாக பதிலும் போட்டிருக்கீங்க. have no regrets on that. கிளாரிட்டிஸ் என்ன இருக்கு, லாங் டேர்ம் ரொம்ப நல்லது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் இருக்கணும். ஆனால் ஒரே ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. யூ ஹாவ் டு டூ செக்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் மூவ் பண்ணும். இந்த ஸ்டாக் வந்து க்ரோத்தில் இருக்குது, அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த ஸ்டாக்கை விட்டு அடுத்த ஸ்டாக்குக்கு மூவ் ஆகணும். இதே கதை தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வரும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரே ஃபண்டை வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. இது பல தர நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் 1 இருந்தது, இன்றைக்கி வந்து நம்பர் 20 இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ செக்டோரியல் ரொட்டேஷன்ஸ் இல்லை ஃபண்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இன்றைக்கி டேட்டில் வந்து இது ஒரு கெட்ட பழக்கம்னு நம்ம சொல்லலாம். எனக்கு வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், அதாவது நான் காசு மிச்சம் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டைரக்டில் போய்ட்றீங்க ரேதர் தென் ரெகுலர். ஸோ டைரக்ட்க்கும் ரெகுலருக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து 0.2%, 0.3%. அதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கிற ஒரு கமிஷன்ஸ். 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா. இது கொடுத்துட்டு போகிறது வந்து புத்திசாலித்தனம். இன்னைக்கு டேட்டில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களும் வந்து SIP எடுத்துக்கணும், அவங்களும் வந்து ஃபண்ட்ஸ் உள்ளே வரணும், எனக்கு AUM ஜாஸ்தி இருந்தால் தான் நான் சம்பாதிக்க முடியும், அந்த கிளாரிட்டியில் போய்ட்றாங்க. அவங்க வந்து நீங்கள் கீப் இன்வெஸ்டிங். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் அப்படி தானே பண்ணுது, நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு பண்ணுங்கள், ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அவங்க என்றைக்குமே வந்து ரொட்டேஷன் பற்றி பேசுறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து அவங்க கூட கருத்து வேறுபாடு உண்டு. ஸோ டெஃபினட்டாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், பட் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரொட்டேஷன்ஸ் இருக்கணும். இந்த ஸ்டாக்கோ இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்டோ
க்ரோத் இருக்குன்னு சொன்னால் அந்த க்ரோத் வரைக்கும் வந்துட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும். ஆனால் ஃபண்டு அங்கேயே இருக்கணும், ஃபண்டு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நேற்று தேங்காய் விற்றுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி மாங்காய் விற்கிறோம், நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் நம்ம விற்கலாம். ஸோ அதே கதை தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கணும். நினச்சி பாருங்களா, தீபாவளி முடிஞ்சதுக்குமா பட்டாசு விற்று என்ன யூஸு? தீபாவளி முடிஞ்சோன்னா அடுத்தது வந்து நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு பிளான் பண்ணணும், கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே அடுத்தது பொங்கலுக்கு பிளான் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு பிளான் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்கணும். நான் அதே பட்டாசை வச்சுட்டு நான் விற்றுட்டு இருக்கேன், அதே பானையை வச்சுட்டு பொங்கலுக்கு அப்புறமா நான் விற்றுட்டு இருக்கேன்னா நடக்காது. ஸோ அதே கதை தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு சீசன்ஸ் மாறும் போதும் டெஃபினெட்லி செக்டோரியல் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ஸும் வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. உங்களோட பணம் லாங் டேர்மில் மார்க்கெட்டில் இருக்கணும், பட் ஒரே ஃபண்டில் இருக்கக்கூடாது. அதுக்கு எங்களாட்டம் இருக்கிற ஆட்கள்கிட்ட வாங்க கிளாரிட்டியோட. எங்களுக்கு வந்து நாங்கள் இந்தியா டைரக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதில் வந்து ஸ்டாக்ஸ் எடுப்போம். அதே மாதிரி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. என்ன பண்ணுறோம், ஒரு செக்டர் அனலைஸ் பண்ணுறோம், இந்த செக்டரில் இந்தந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த ஃபண்டில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழே உழுவ போகுது. ஐடி எடுத்துங்க, நம்ம வந்து கிளியர் கட்டாக வந்து நவம்பர் மாதம் சொன்னாடே ஐடி கீழே உழுவ போகுதுன்னு, அங்கேருந்து 50% டவுன். எவ்வளோ? 50% டவுன். இன்றைக்கி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 50-60% வந்து ஐடியில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். டாப் 5 இந்தியாவில் இருக்கிற டாப் 5 ஐடி கம்பெனியோட மார்க்கெட் கேப் இஸ் லெஸ் தென் ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப். ஒரு காலத்தில் அவங்களாம் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க, இன்றைக்கி 5 பேரும் சேர்ந்து வந்து ரிலையன்ஸ் அடிக்க முடியல. ஸோ இது உழுவோன்றது தெரியும் போதும் நம்ம இந்த ஃபண்டெல்லாம் எக்ஸிட் பண்ணின்றதை நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து வெளியில இருந்து ரிசர்ச் பண்ணியோ இல்லை ஒரு ஃபண்ட் ஹவுஸ் ரிசர்ச் பண்ணியோ, ஃபண்ட் ஹவுஸ் சத்தியமாக எவனுக்கும் சொல்ல மாட்டான் இதை விட்டு வெளில வந்துட்டு இதுக்கு வான்னு சொல்ல மாட்டான். அதுவும் போட்டும் இதுவும் போட்டும் தான் சொல்லுவோம். இது டவுன் ஆகுதுன்னு சொன்னால் அதை மார்க்கெட்டிங்கை நிப்பாட்டிட்டு அடுத்த ஃபண்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கேடி, அவங்க வியாபாரி, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் எங்களோட இன்ஹவுஸ் ரிசர்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட டேட்டாஸ், எங்களோட ரிசர்ச் டீம் வந்து அப்படி தான் வச்சுருக்கிறோம். இன்ஹவுஸில் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக்ஸ் பக்கா அனாலிசிஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டையும் அதே மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும் போதும் அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்? அந்த 0.25% பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஸோ டைரக்ட் போகிறதுக்கு பதில் எங்கள்கிட்ட வரும்போதும் வில் பி ஏபிள் டு டூ தட் ஒன் வெரி கிளியர். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 30-35 நாள் வரைக்கும் மார்க்கெட்டில் கிளாரிட்டிஸ் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு தி வேர்ல்டு மார்க்கெட். ஏன்னு சொன்னால் எல்லா ஊர்லேயும் நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸாக நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஐபிஓஸ் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்தாங்க, $1 trillion ஐபிஓ. என்எஸ்சி வருது, அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ வராங்க, ஜெப்டோ வருது, ஃபோன்பே வருது, ஓயோ வருது. இவங்க எல்லாருக்கும் சிமிலாரிட்டி என்னதுன்னு நீங்கள் பாருங்களா, ரொம்ப சிம்பிள். இவங்க எல்லாருக்குமே வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் காசு போட்டிருக்காங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நான் 100 ரூபா போட்டால் மினிமம் 10,000 ரூபா நான் எடுப்பேன், இல்லை 1 லட்ச ரூபா நான் எடுப்பேன். அது மாதிரி தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இயர்லி இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க 10 கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதில் 6 வந்து காணாமல் போயிடும், ஒரு 2-3 வந்து போட்ட காசு வந்துடும், ஒரு 2 வந்து இது மாதிரி ஜாக்பாட்ஸ் அடிக்கும். அண்ட் அது மாதிரி ஜாக்பாட் அடிக்கிறது தான் இது மாதிரி கம்பெனிஸ். அண்ட் எப்போ இதெல்லாம் எக்ஸிட் பண்ணும், ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்து ஒரு பலூன் ஊதி பெருசாக ஆக்கிட்டு அவங்களோட கேஷ் எடுத்துருவாங்க. பாஸ்ட்ல யார் யார் வந்தாங்க? வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸை வந்து பெருசா மார்க்கெட்ல ஊதி பெருசா ஆக்குனதுக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்குள்ள வந்தது வந்து பேடிஎம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, தமிழ் மேட்ரிமோனி, நிறைய இருக்கு. ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்க. இது மாதிரி யார் யாரெல்லாம் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் போட்டு இப்போ ஐபிஓ வராங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கேஷ் எடுத்துட்டு போறாங்க. உள்ள வர கேஷ் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல, அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கோசரம் பண்ணல. நான் போட்டு கம்பெனியை பெருசாக்கி நான் வந்து வெளியில் என் பங்கை எடுத்துகிட்டு போயிடுறேன், ப்ராஃபிட் எடுக்கிறேன். ரைட்? கம்பெனி எக்கடை வேணால் போட்டேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது ப்ரொமோட்டர்ஸோட வேலை. இவனை பொறுத்த வரைக்கும் கம்பெனியை பெருசாக்கிட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு தான் இவங்க பார்ப்பாங்க. அண்ட் அதே சுச்சுவேஷனில் தான் கரண்ட்டாக ரிலையன்ஸ் ஜியோ வருது. ரைட்? அவங்க வந்து போடுற பணத்தை வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து கேஷ் ஆக்குறாங்க. அவங்க வந்து அதை ஃபர்தர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை.
என்எஸ்சியும் அதே கதை தான், ஓயோவும் அதே கதை தான், ஃபோன்பேவும் அதே கதை தான், ஜெப்டோவும் அதே கதை தான். இவங்க எல்லாருமே ஆர் ஸ்பேஸ் எக்ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கதை தான். இவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் இருந்து உச்சகட்டத்தில் இருக்கும் போதும் மார்க்கெட்லேருந்து கேஷ் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? மார்க்கெட் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது இந்தியன் மார்க்கெட் நடக்குமான்றது இந்த மூமெண்ட் வரைக்கும் தெரியல. ப்ராபப்ளி ஒரு ரேலி போகலாம். அந்த 24,300 தாண்டி நிற்கிது, க்ளோஸ் ஆகிருக்கு, வீக்லி சார்ட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. 400 டச் பண்ணிவிட்டு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுப்புற வந்து ஒரு அமைதி வந்திருக்கு. அமைதி எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றது தெரியாது. ஆயில் ப்ரைஸ் கட்டு வந்திருக்கு. கட்டுன்னு சொன்னால் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆயில் ப்ரைஸில் வந்து கிராஷ் வந்துச்சு. அதே சிச்சுவேஷன் ரைட் நவ் எல்பிஜியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் எவ்வளோ கீழே இறக்க போகிறாங்கன்றது தெரியாது. ஏற்கனவே ஒரு க்ளோஸ் டு அபவுட் 183 rupees கமர்ஷியல் சிலிண்டரில் இறக்கியிருக்கிறாங்க. பட் இன்னமும் எவ்வளோ இறக்க போகிறாங்கன்றது தெரியாது. இது வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 3ஆக பிரிச்சிங்க. ஷார்ட் டேர்ம் ஒன்று யோசிங்க, மிட் டேர்ம் யோசிங்க, அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து யோசிங்க. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் அஸ். ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு கைட். நெக்ஸ்ட் இந்த 15-20 டேஸ்க்கான இது வந்து ப்ராபப்ளி நீங்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நிச்சயமாக கிராஷ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்தியன் மார்க்கெட் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுமான்றது தெரியாது. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுதான்றது நம்ம பார்க்கணும். கொரியன் மார்க்கெட் நேற்றும் வந்து ஒரு 7-8% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து கொரியன் மார்க்கெட்ஸ் கீழே விழுந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து யூஎஸில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர் கம்பெனிஸ், நான் சாஃப்ட்வேர் பற்றி பேசல, ஹார்ட்வேர் கம்பெனிஸ் கீழே கிராஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது அண்ட் நாஸ்டாக் வந்து பயங்கர நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஸோ சம்வேர் சம்திங் இஸ் குக்கிங். அண்ட் என்றைக்குமே வந்து ஒரு வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதில் வர வெல்த்து வந்து சில ஆட்கள் தான் அதுக்கான அனுபவிப்பாங்க. பொதுமக்கள் அனுபவம் பண்ண மாட்டாங்க. 2008 சிச்சுவேஷன்ஸ் எடுத்து பாருங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2005 2007-8 வரைக்கும் ரியல் எஸ்டேட் பூம் ஆச்சு. 1 லட்சம் 10 லட்சத்தில் வித்துட்டு இருந்த பிளாட்ஸ் இடம் ஆல்மோஸ்ட் 1 crore 1.5 crores வந்துச்சு. அப்போ திடீர்னு நேற்று வரைக்கும் நான் வந்து ஒரு ஆர்டினரி ஆளாக இருந்தவன் திடீர்னு இடத்த விற்கிறான். அவன்கிட்ட வந்து ஒரு 10 கிரவுண்ட் இடம் இருக்குன்னு சொன்னால் ஒரு 4 கிரவுண்டை விற்கிறாங்க. 4 கிரவுண்டு விற்றோன்னா கையில் ஒரு 4-5 கோடி ரூபா வருது. என்ன பண்ணுன்றது தெரிய மாட்டேங்குது. உடனே வந்து வீடு கட்ட வேண்டியது, கையில் பிரேஸ்லெட் போட வேண்டியது, செயின் போட வேண்டியது, ஒரு கார் வாங்க வேண்டியது, வெளியில் வந்து பந்தாவை காட்டிட்டு இருந்தாங்க. இதில் தான் வந்து 2007-8 வந்து இந்தியாவில் பெரிய லெவலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வளர்ந்தது. கடைசியாக எங்கே கிராஷ் ஆச்சுன்றது நீங்கள் வந்து சொல்லலாம், லேமேன் பிரதர்ஸ்ன்றது அது வேற விஷயம். பட் இந்தியாவுக்குள்ளாரையும் இது மாதிரி தான் வந்து பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் எங்கே நடந்துகிட்ருக்கு? ஏஐயில் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்வான்டேஜ் என்ன இருக்குது? நீங்கள் எடுத்து பாருங்கள், ஜூன் மந்த்துக்கான டேட்டாஸ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் நியூ ஹை, யூபிஐ பேமெண்ட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, கார் சேல்ஸ் நல்லா இருக்குது, ஐஐபி டேட்டாஸ் நல்லா இருக்குது. இந்த டேட்டா வந்து இட் இஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு. ப்ரொடக்ஷனோட லிங்க் ஆகிருக்கு நம்மளோட ஆக்சுவல் மணி. இது ஆக்சுவல் மணி. வேறஸ் சவுத் கொரியா ஆகட்டும், இல்லை யூஎஸ் ஆகட்டும், இல்லை பார்ட் ஆஃப் சர்டன் எக்கானமியில் பூம் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ ஆர்டிஃபிஷியல். இது வந்து இன்னைக்கு 10 ரூபா வித்துட்ருக்கு, திடீர்னு 100 ரூபா போகுது. அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வந்து கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேஷ் எங்கே வரப்போகுது அண்ட் இதில் வந்து யார் பயன் அடைப்பாராங்க? ஞாபகம் வச்சுங்க, 30-year பாண்ட் மீண்டும் நேற்று க்ளோஸ் ஆனது வந்து 4.981 அந்த ஜோனுக்கு போகுது. ஞாபகம் வச்சுங்க, ப்ரீவியஸாக 5.25 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இந்த தர அது போச்சுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வித்தின் 2 months வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியும். ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிளான் பண்ணுங்கள், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது ஒன்று. ரெண்டாவது, எங்கே இந்த பணத்தை உருவணுன்றது, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எங்கே உருவணுன்றது பிளான் பண்ணுங்கள்.
அண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்றது ப்ராபப்ளி யூ கேன் டிஸ்கஸ் ஆன் திஸ். இன்னைக்கு வந்து ஒரு பரவலான சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கிறேன். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பற்றி நிறைய தடவை நான் பேசியிருக்கிறேன். பட் மோர் கிளாரிட்டியோட நான் வந்து பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. உங்களோட கமெண்ட்டை நிச்சயமாக எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.